பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. இதே போல ஆக்டோ மறைந்த முன்னாள் புரட்சி தலைவர் அம்மாவுடைய முதலமைச்சராக இருந்த பொழுதும் இதே மெரினாவில் நடைபெற்றது. அப்பொழுதும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு லட்சக்கணக்கான பார்வையாளர் கலந்து கொண்டார்கள். ஒரு சிறு ஆபத்தும் அதில் கூட நடக்கவில்லை. அதற்கு என்ன காரணம்? அவருடைய புரட்சி தலைவர்களுடைய முதலமைச்சருடைய ஆளுமை, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி, எந்த விதமான அசம்பாவிதம் நடக்கவில்லை. ஆனால் இப்பொழுது நடந்த இந்த ஏர் ஷோவில் தமிழகத்தினுடைய துறை அனைத்தையும் ஒருமுகப்படுத்தி செயல்படுத்துவதற்குரிய அளவிலே முதலமைச்சர் திறமையானவராக இல்லை. அவர் திறனற்றிருந்த காரணத்தினால்தான் அரசு துறை அலுவலர்கள் ஒருங்கிணைத்து செயல்படாத காரணத்தினால்தான் இவ்வளவு பெரிய உயிரிழப்பு நடைபெற்றிருக்கிறது. இது 5 பேர் உயிரிழந்தாலும் கூட நூற்றுக்கணக்கான பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த அளவிற்கு அங்கே வசதிகள் செய்யப்படாத காரணத்தினால்தான் இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அங்கே அந்த நிகழ்ச்சி நடக்கிறது என்று சொன்னால் பொதுத்துறை, சுகாதாரத்துறை, உள்ளாட்சித்துறை, சென்னை மாநகராட்சி, நகராட்சியுடைய அந்த துறையினுடைய அலுவலர்கள் அனைவரும் இணைந்து செயல்பட்டிருக்க வேண்டும். கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் கூடுகிறார் என்று சொன்னால் அந்த 15 லட்சம் பேர்களுக்கு குடிப்பதற்கு குடிநீர் ஏற்படுத்தி கொடுத்திருக்க வேண்டும். நல்ல காற்றோட்டமாக இருக்கக்கூடிய அளவிலே இடங்களை பகிர்ந்து கொடுத்திருக்க வேண்டும். காவல்துறை முழுமையாக கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொண்டிருக்க வேண்டும். இதையெல்லாம் எதையும் செய்யாமல் முதலமைச்சர் குடும்பத்தை மட்டும் பாதுகாக்கின்ற வகையிலே அவர்கள் செயல்பட்டு அவர் சென்ற உடனேயே காவல்துறையும் வெளியேறிவிட்டது. அப்படி வெளியேறிய காரணத்தினால்தான் கிட்டத்தட்ட அந்த 15 லட்சம் மக்கள், பெண்கள், ஆண்கள், இளைஞர்கள், சிறுமிகள், சிறுவர்கள் பல்வேறு வகையான சோதனைக்கு உட்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு முறை ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. இதே சென்னையில் AR ரகுமானுடைய நிகழ்ச்சியில் மிகப்பெரிய அளவிலே பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதை இந்த அரசு தெரிந்தே கூட உளவுத்துறையுடைய அவருடைய செய்தியை கேட்டறியாமலேயே இவ்வளவு மெத்தனமாக இருந்திருக்கிறார்கள். இது முதலமைச்சரைத்தான் முழுமையாக சேரும். அதனால்தான் எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் கூட முதலமைச்சரை செயலற்ற முதலமைச்சர் என்று கண்டித்திருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறார். குறிப்பா துணை முதல்வர் பதவி என்பது ஒரு கூட்டணி கட்சிகளுக்கு கொடுப்பாங்க, இல்லைன்னா ஒரு மூத்த அமைச்சர்களோ அந்த இதில் அங்கம் வகிக்கிறவங்க கொடுப்பாங்க. மூத்த அமைச்சர்களுக்கு கொடுக்கல, உதயநிதி கொடுத்திருக்காங்க. இப்போ என்ன தேவை இருக்குது உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் கொடுக்க வேண்டியது ஒரு கேள்வி. பொதுவாக ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு துணை முதலமைச்சர் உருவாக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த மாநிலத்தினுடைய தலைவர்கள் 2 தலைவர்கள் சமநிலையில் இருந்திருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் உதாரணத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் பக்கத்து மாநிலமான கர்நாடகாவில் சித்தராமையாவும் முதலமைச்சர் ரேஸில் இருக்கிறார். திரு சிவகுமார் அவர்களும் முதலமைச்சர் ரேஸில் இருக்கிறார். யாரை தவிர்த்தாலும் கூட அங்கு ஆட்சி சரியாக நடைபெறாது என்ற காரணத்தினால்தான் அங்கு இருக்கின்ற கட்சியுடைய தலைமை ஒருவருக்கு முதலமைச்சரும் இன்னொருக்கு துணை முதலமைச்சரும் கொடுத்திருக்கிறார். அதே போல்தான் நடந்து முடிந்த ஆந்திராவுடைய தேர்தலில் கூட்டணியிலே நின்று வெற்றி பெற்ற காரணத்தினால் தான் வெற்றி பெற முடியாது என்ற நிலையில் இருந்த இன்றைய முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் வெற்றி பெற்றதனால் தனக்கு உதவிகரமாக இருந்த கூட்டணி கட்சியுடைய தலைவர் பவன் கல்யாண் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இதுதான் வட மாநிலங்களில் பார்ப்பீர்கள் என்று சொன்னாலும் கூட கூட்டணி கட்சியில் இருக்கின்றவர்கள் சக்தி வாய்ந்த ஒரு தலைவராக இருந்தால், இப்பொழுது நீங்கள் பீகாரிலே கூட எடுத்துக் கொள்ளுங்கள், முதலமைச்சர் ஒருவர் என்று சொன்னால் துணை முதலமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறார்கள். இப்படி கூட்டணி கட்சியுடைய சக்தி வாய்ந்த தலைவர்கள் இருப்பதற்கு வாய்ப்பு கொடுப்பார்கள். தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில் இருக்கிறார். எந்த கூட்டணி கட்சியும் ஆட்சியில் இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது தன்னுடைய மகனையே துணை முதலமைச்சராகுவது என்பது அவர்கள் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கும் இந்த கட்சி அந்த குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதற்காகவும் இவர் அவருடைய மகனை துணை முதலமைச்சராக இருக்கிறார். இதற்கு ஏற்கனவே அவருடைய தந்தை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது தன்னுடைய மகனை துணை முதலமைச்சராக்கி ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுத்தார் அன்று ஸ்டாலினுக்காக. இன்று அவருடைய மகன்
திரு ஸ்டாலின் அவர்கள் திறமையில்லாத ஒரு தன் மகளுக்கு அரசியல் பாதுகாப்பு கொடுப்பதற்கு கட்சியில் பாதுகாப்பு கொடுத்தால் முழுமையாக நிறைவேறாது, அதனால்தான் ஆட்சியில் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக துணை முதலமைச்சர் பொறுப்பை கொடுத்து அவர் பக்கத்திலே உட்கார வைத்திருக்கிறார். முழுக்க முழுக்க அரசியல் ஆதாயத்திற்காக தன் குடும்பம் திராவிட முன்னேற்ற கழகம் தன் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதற்காக இவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் ஆதரவாக தான் அவர் ஆளுநர் என்கின்ற தனிநபர் அந்த 5 சட்டமன்ற உறுப்பினர் நியமிப்பதற்குரிய அதிகாரம் மைய அரசு கொடுத்திருக்கிறது. அங்கு வேறு ஒருவர் ஆளுநராக இருந்தால் கூட அதை செய்வார்கள். இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் மைய அரசை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு எப்படியாவது அந்த மாநிலத்தையும் பிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற முயற்சிகளாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஜனநாயகம் முறையாக வெல்லும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த விமானப்படையோட ஷோ நடந்ததுலேயே வந்து இதை யார் பொறுப்பேற்றுக்கிறது அப்படின்றதுல வந்து ஒரு குழப்பம் இருக்குது. அதாவது தமிழக அரசு என்ன சொல்கிறாங்க, 15 லட்சம் பேர் வராங்கன்னா நான் 15 லட்சம் போலீஸாக போட முடியும், மத்திய அரசு அதுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சார்பில் வந்து மா சுப்பிரமணியன் எனக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. மிகவும் ஒரு அமைச்சர் பதவியில் இருந்து கொண்டு சிறுபிள்ளைத்தனமான பதிலை சொல்லியிருக்கிறார். 15 லட்சம் பேருக்கு 15 லட்சம் காவலர்களாக போட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். நான் அந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கின்ற அவரை பார்த்து கேட்கிறேன், ஒரு பெரும் கூட்டம் கூட்டுகின்ற போது உங்கள் துறையின் சார்பாக எத்தனை ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டுகள், ஃபர்ஸ்ட் எய்ட் ஆம்புலன்ஸுகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது? எத்தனை மருத்துவர்கள் தயார் நிலையில் இருந்தார்கள்? எத்தனை செவிலியர்கள் தயார் நிலையில் இருந்தார்கள்? அவர்களுக்கு தேவையான மயக்கமடைந்தாலோ அல்லது ஏற்பட்டாலோ உடனடியாக சிகிச்சை செய்வதற்கு அதற்குரிய உபகரணங்கள் எல்லாம் எவ்வளவு வைத்திருக்கிறார்கள் என்பதை மா சுப்பிரமணியன் சொன்னால் அவர் உண்மையாக அக்கறையோடு பேசுகிறார் என்பது அர்த்தம். மாறாக இப்படி சொல்கிறார் என்று சொன்னால் அவர் ஸ்டாலினுடைய ஊதுகுழலாக மட்டும் இருக்கிறார். மக்களை பற்றி அவர் சிந்திக்கிறது. கிராமங்கள் தோறும் மது ஒழிப்பு மகளிர் குழுக்கள் ஏற்படுத்தப்படும் அது அவரை கேட்கணும். ஒரு நல்ல கருத்து தான், ஒரு விழிப்புணர்வு, பெண்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் போது குடிக்கின்ற கணவனை கட்டுப்படுத்தி குடிக்காமல் இருப்பதற்குரிய முயற்சி, அந்த முயற்சி வெற்றியடைய வாழ்த்துக்கிறேன்.